1 இயர் பேபிக்கு 1 ஷோல்டர் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப்பில் ஃப்ரில்டு நெக் வச்ச ஒரு காட்டன் ஃப்ராக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் லென்த் அண்ட் வித்தில் 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் சேம் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் வந்து 18 இன்ச்சஸ்ங்கிறனால 4ஆல் டிவைட் பண்ணி அலவன்ஸோடு சேர்த்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட்டு 6 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கலாம். தென் நெக் வித்து 2 இன்ச்சஸ், டெப்த்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, செஸ்ட் அண்ட் வெய்ஸ்ட் ஜாயின் பண்ணிவிட்டு ஆம்கூல் அண்ட் நெக்லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். தென் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டையும் வச்சா நம்ம அதோடைய சென்டர் நெக்குடைய சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஆம்கோல் வரைக்கும் நம்ம ஒரு ட்ரா பண்ணி அந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தென் லென்த் 2 இன்ச்சஸ்லையும் வித்து 47 இன்ச்சஸ்லையும் ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் ஃப்ரில் வைக்கிறதுக்காக நெக் லைனில். தென் லென்த்து 13.5 இன்ச்சஸ்லையும் வித்து 30.5 இன்ச்சஸ்லையும் 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் ஃபார் ஸ்கர்ட் பார்ட்காக. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டியாக கேதர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்லைனுக்காக நான் வந்து குட்டி ஃப்ரில்ல ரெடி பண்ணியாச்சு. தென் ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டா இந்த குட்டி ஃப்ரில்ல வச்சு நம்ம நெக்லைனில் அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஷோல்டரை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பயாஸ் பீஸ் வச்சு நம்ம ஆம்கோல் அண்ட் நெக்லைனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தென் வித் 2 இன்ச்சஸ் லென்த் 8 இன்ச்சஸில் ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் ஃபார் வந்து ஸ்ட்ரிப். நான் ஒரு ஸ்ட்ராப் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம பயாஸ் பீஸ் வச்சு திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒன் சைடு வந்து ஷோல்டருக்காக ஸ்ட்ராப் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்படி ரெண்டாக கரெக்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் இருக்க சைடில் வந்து நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ 4 இன்ச்சஸ் இருக்கா செஸ்டில் இருந்த. ஸோ சேம் 4 இன்ச்சஸ் அந்த சைட்லேயும் நம்ம செஸ்டில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். தென் அந்த ஸ்ட்ராப்பை வந்து நம்ம அந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் கேதர் பண்ணதை நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. தென் நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் டைம் நம்ம எட்ஜஸையும் மடித்து தைச்சிக்கலாம். ஓகே, பாருங்கள், ஒரு அழகான 1 ஷோல்டர் ஹாஃப் ஷோல்டரில் வந்து நமக்கு ஒரு காட்டன் ஃப்ராக் கிடச்சிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள்.